கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் பேதுரு எழுதின 2ஆம் நிருபத்திலிருந்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதாவது பெரும்பாலான கிறிஸ்தவத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரிடத்திலுமாக இதை நாம் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் முக்கியமாக சமாதானத்திற்காக ஜெபிங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொள்வார்கள். ஏன் இந்த சமாதானம் வீட்டுக்குள்ள இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு முக்கியமான காரணம் நம் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவு நமக்கு குறைவா இருக்கிறது. எப்பொழுது நாம் அவரை பற்றி நமக்கு அறிவு பெறுகிறதோ அப்பொழுது நம் வாழ்க்கையில இந்த கிருபையும் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கும். இந்த கிருபை சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்ம கன்சிஸ்டன்டாக, அதாவது என்றென்றைக்கும் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்க கீழ வசனத்துல சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. அந்த காரியங்கள் நாம் வாசிக்கும் பொழுது, அந்த காரியங்கள் படி நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக அவருடைய கிருபை சமாதானம் நம்மை ஆண்டு கொள்ளும். பிரியமான தேவச்சனமே, அது என்னவென்று பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். அதாவது விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். அந்த தைரியத்தோடு கூட நாம எப்படி இருக்க வேண்டும்? ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அந்த ஞானத்தோடு கூட நாம இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அந்த இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அந்த பொறுமையோடு கூட நம்ம சகோதர ஸ்நேகம் உள்ளவர்கள், முக்கியமாக ஃபெலோஷிப், ஐக்கியம், இதுல நாம இருக்க வேண்டும். அதோடு கூட எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு கூடி நாம வாழ வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு காரியங்களில் நாம் ஈடுபட்டு நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானம் நம்மை, நம்முடைய குடும்பத்தை ஆளுகை செய்யும். அப்பேற்பட்டதான பெரிதான காரியம் கர்த்தர் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை சமாதானம் இந்த நாளிலே யாருக்கெல்லாம் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் கர்த்தனை தந்தருவீர் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அறியும் பொழுது கிருபை சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ கர்த்தனை உதவி செய்யும்படிக்காய் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.